தஞ்சையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் இருக்கும் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜசேகரன், தற்பொழுது அந்த பகுதியில் 300 வீடுகள் இருக்கிறது. எத்தனை பேர் அங்க வசிக்கிறாங்க? தண்ணீரை அகற்றும் பணிகள் ஏதேனும் நடக்கின்றனவா? அதாவது தஞ்சை மாவட்டத்தில் வந்து 3வது நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல சம்பா, தாளடி பயிர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கல, இந்த தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் எதிர்ப்புறம் உள்ள சுந்தரம் மீனா நகர், அன்னை சிவகாமி நகர், பாக்கியம் நகர் உள்ளிட்ட மொத்தம் 8 தெரு இருக்கு. அந்த 8 தெருக்கள்லையும் தண்ணி எல்லாம் சூழ்ந்து நிற்குது. அந்த தண்ணி சூழ்ந்து அந்த கழிவு நீரும் சேர்ந்து கலந்து வந்துட்டாங்க. அப்படி அங்கே கால் நிற்க முடியல, காலே அரிக்குது அப்படின்னு பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட சொல்றாங்க. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, இந்த பகுதி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எல்லாமே இது விவசாய பூமி வந்திருக்கு, விளை நிலம் வந்திருக்கு. அது விளை நிலத்தை வந்து எல்லாம் குடியிருப்பாக்கியிருக்காங்க. தண்ணீர் அப்போதுலேருந்தே வந்து அந்த மழை அதிகமாக பெஞ்சா தண்ணீர் வடிகிறதுக்கு இவங்க அந்த வடிகால வசதியை ஏற்பாடு செய்யலை. அது வடிகால வசதியே இல்லாதனால தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது. அதுவா தண்ணியா இந்த வெயில் அடிச்சு காஞ்சி ட்ரை ஆனாதான் உண்டு. இந்த தண்ணி வடிகிறதுக்கு வழியே இல்லைன்றாங்க. இதை யாருமே வரல. இப்போ இது வரலாம் வேணாம், 3வது நாளாக தண்ணி தேங்கி நிற்குது. இல்லை பூச்சி போட்டுலாம் உள்ளே வருதுன்றாங்க வீட்டுக்குள்ளே. இல்லை தண்ணியை முண்டு வெளியே ஊற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுமையாக அவதிப்படுறோம். அந்த தண்ணி வந்து காலில் பட்டாவே காலையே அரிக்குதுன்றாங்க அங்கே உள்ள பொதுமக்கள். இதை தண்ணீரை இறைச்சி ஊற்றுறதுக்கோ அங்கே உள்ள அந்த வடிகால வசதியை ஏற்படுத்துறதுக்கோ வேறு நிர்வாகங்கள் யாருமே அரசு தரப்புலேருந்து இது வரல. இங்கே யாருமே வரல. மக்கள்லாம் ரொம்ப கடுமையான அவதியாக இருக்காங்க. மொத்தம் 8 தெரு இருக்கு. அந்த 8 தெருலையும் இதே நிலை தான். அன்னை சிவகாமி நகரில் இன்னும் கடுமையாக இருக்கு. இது பாக்கியம் நகர், செந்தில் நகர் உள்ளிட்ட மொத்தம் 8 தெருவில் ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கிருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து விடுமுறை தினமா அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே தண்ணியில் போயிட்டு வர்றதை பார்த்தா அவங்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அதாவது தோல் நோய் எதுவும் வந்துருமோ அப்படின்றாங்க. அதுதான் காரணம்னா அந்த சாக்கடை நீர்லாம் கலந்து இந்த மழை நீரோட தேங்கி நிற்கிது. தண்ணி வடிகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. மழை பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.